இது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சு 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை உள்ளே சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தான். நம்ம சும்மா ஒரு டைம் வறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த தோலெல்லாம் எடுக்கிற கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இல்லைங்களா? அதனால மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே லைட்டாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் வறுத்து எடுத்துட்டு இப்போ கீழே எடுத்து வச்சிடலாங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த தோலெல்லாம் நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் பாருங்கள் இந்த அளவுக்கு சேர்த்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இது நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை உள்ளே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டுறலாங்க. அது கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆகும் இல்லைங்களா? அந்தளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம வேர்க்கடலை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா? அது ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி வேர்க்கடலை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப போட்டு இந்த மாதிரி வதக்க தேவையில்லைங்க. கரெக்டாக ஒரு 2 செகண்ட் மட்டும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒருவேளை உங்களுக்கு இன்னுமே காரம் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு ஒரு வேளை கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும், குட்டி பசங்களாம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மிளகாய்த்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாங்க. இப்போ மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு இது வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு அப்படியே மாற்றிக்கலாம். இப்போ இதோட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் அதிகமாக சேர்த்தாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் அந்த கெட்டியாக இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி தக்காளி பார்த்து எடுத்துக்கோங்க. அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து எடுத்துட்டு பத்தல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டு இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் உப்பு எதுவும் பத்தல அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் கூட இல்லாமல் சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா? இது டீ காஃபியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு.